நாடும் நமதே நாற்பதும் நமதே என்று ஆரம்பித்த இந்த மக்களவை தேர்தலுடைய முடிவு தமிழ்நாட்டிற்கு ரொம்ப சாதகமாகவும் இந்தியாவிற்கு ஒரு அதிருப்திகரமான ஒரு முடிவுமாக தான் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் முடிவை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ்நாடு சொன்ன மாதிரியே 40 நமதே அப்படிங்கிற அந்த குரலை நம்ம இந்த எலெக்ஷன் முன்னாடி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ அது மாதிரி தமிழ்நாட்டில் 40 இடங்களையுமே ஜெயிச்சு திமுக தனிப்பெரும்பான்மையை வெற்றி பெற்று நிற்கிது. ஆனால் இதே சந்தோஷத்தோட நம்ம வெற்றியை கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் முடியல. ஏன்னா மறுபடியும் 10 வருஷங்களுக்கு முடிஞ்சு கண்டினியூஸாக பாஜகவே மத்தியில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஸோ பிஎம் கேண்டிடேட்டாக நரேந்திர மோடியே மறுபடியும் வராரு. ஸோ பிஜேபி தான் இந்தியாவுடைய பெரும்பான்மையான கட்சியாக ஆட்சியை தொடர்கிறது அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் பிஜேபிக்காரங்களுக்கு, அதாவது நரேந்திர மோடி அவர்களுக்கு இதில் சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது என்னங்கிறதான் ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பிஜேபியை எதிர்த்து தனிப்பெரும்பான்மையாக நின்ன ஒரே கட்சி காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ் தான் இருக்குது, வேறு எந்த கட்சியுமே கிடையாது. ஸோ பிஜேபி காங்கிரஸ், நரேந்திர மோடி சார் ராகுல் காந்தி அப்படிங்கிற இந்த மாதிரி போயிட்டு இருந்த இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்குதுன்னா, காங்கிரஸுக்கு ஒரு வெற்றிகரமான தோல்வியையும் பாஜகவுக்கு ஒரு தோல்விகரமான வெற்றியையும் தான் கொடுத்துருக்குது. இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பெரும்பான்மையாக பல தொகுதிகளில் ஜெயிச்சே இருந்திருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு முழு வெற்றியை இது கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். ஆனால் பிரதமராக பாஜகவுடைய கட்சி தான் இருக்குது. அதுதான் ஆளுங்கட்சியாக இருக்குது மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஒன்று, இந்த பக்கம் காங்கிரஸை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸு பிரதமராக காங்கிரஸில் ஒரு ஆள் நிற்க முடியல. மல்லிகார்ஜுனா கார்கேவை தான் பிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அவர் பதவி ஏற்கலை. காங்கிரஸ் இந்தியாவை ஆள போகிறது இல்லை. ஆனால் இந்த வெற்றி ரொம்ப சாதகமான வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் பார்க்குது. இது ஒரு நல்ல முடிவாகவே தான் நமக்கு இருக்குது. நம்ம இலக்கை நம்ம அடைய முடியலை அப்படின்னாலும் நமக்கு வெற்றிகரமான ஒரு முடிவை தான் இந்த எலெக்ஷன் கொடுத்துருக்குது அப்படின்ட்டு காங்கிரஸில் நினைக்கிறாங்க. எப்படிங்கிற வித்தியாசத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். கடந்த 5 வருடத்தில் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், யாருக்கு பிரதமர் மோடியின் கையெழுத்தோட ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க பாஜக அரசு. அது விவசாயிகளுக்கு மிக எதிரான ஒரு சட்டமாக இருந்துச்சு. விவசாயினால் ஒரு முடிவு எடுக்க முடியாத, விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்க கொடுக்குற கொள்முதல் பண்ணுற நெல் எல்லா இயற்கை பொருள், அவங்க விவசாயம் பண்ணி எடுத்துகிட்டு வர எல்லா பொருளுக்கும் அரசாங்கம்தான் முடிவு எடுக்கும், அரசாங்கம்தான் ஒரு விலையை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக இருந்துச்சு. இதில் நிறைய சட்டங்கள் இதில் இருந்த பல விதிமுறைகள் எதுவுமே விவசாயிகளுக்கு ஆதரவாக இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த பில்லை நான் அமெண்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆளும் கட்சியான பிஜேபி கொண்டு வந்தப்போ இதுக்கு ஆதரவாக எத்தனை எம்பிக்கள் ஓட்டு போடுறாங்க, இதுக்கு எதிராக எத்தனை எம்பிக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஓட்டு எடுப்பு நடந்துச்சு. இப்படி தான் எல்லாத்துக்குமே எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டிலிருந்து திமுக எம்பிக்கள் அனைவருமே இந்த சட்டத்தெல்லாம் செல்லுபடி பண்ணவே முடியாது, இது விவசாயிகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி இதுக்கு எதிரான வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட அதிமுக இருக்குது பார்த்தீங்களா, அதிமுகவில் இருந்த எம்பிக்கள் அத்தனை பேரும் அவங்கெல்லாம் பிஜேபியுடைய அடிவருடிகள்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது ஒரு அடிமை திமுக அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் நிரூபிச்சிட்டு இருக்குது எடப்பாடி அரசு. ஸோ அதே மாதிரி விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வந்தப்போ விவசாயிகள் சட்டத்துக்கு இது ஆதரவான சட்டம் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் போய் அவங்க கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டதில் தான் அந்த விவசாயிகளுக்கான சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய கொந்தளிப்பு, கிட்டத்தட்ட 500-600 நாட்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சாப்லேருந்து பல மாநிலங்கள்லேருந்து மக்கள் ஒன்று சேர்ந்து, விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்லிமெண்ட் முன்னாடி சென்று பண்ணாங்க. டெல்லியில் பெரிய போராட்டம் நடந்துச்சு, அங்கங்கே போராட்டம் நடந்துச்சு, பல உயிரிழப்புகள் நேர்ந்தது. இதை பற்றி மிகப்பெரிய ஒரு அரசியல்
அரசியலை கொண்டு வந்து முன்னெடுத்து வச்சாங்க பிஜேபிக்காரங்க. தன்னுடைய சங்கித்தனத்தை எல்லா இடத்துலையுமே வந்து சொருகிட்டு இருந்தாங்க. இதில் வந்துட்டு பல உயிர்கள் வந்துட்டு சேதம் அடைஞ்சிச்சு. போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அமித்ஷாவோட பையன் காரை விட்டு விவசாயிகள் மேலே ஏற்றி கொன்னான். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நாட்டையே கொந்தளிப்பாக்கிறதுக்கான ஒரு சட்டத்துக்கு ஆதரவாக 11 எம்எல்ஏக்கள் எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த 11 எம்பிக்களும் அதிமுக சேர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு வந்துட்டு ஒரு டெல்டா மாவட்டம். இங்கேருந்து வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு இந்தியாவுக்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு விவசாயம் எவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுது. விவசாயிகள் வந்துட்டு எவ்வளோ மதிக்கணும், எவ்வளோ வந்துட்டு அவங்க பண்ணுற விவசாயத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இங்கே விவசாயின்ட்டு இங்கே வந்துட்டு கூவிட்டு அங்கே போய் கடைசியில் வந்துட்டு விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வந்துட்டு ஆதரவு தெரிவித்து கொடுத்தாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போது எதனா ஒரு பில், ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வரணும்னு பிஜேபி நினைத்தால், நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் நினைத்தால் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இடத்துல பலருமே வந்துட்டு ஆதரவு அவங்க நினச்ச மாதிரி பண்ண முடியாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசுக்கும் இப்போ இருந்த அரசுக்கும். தமிழ்நாட்டில் பிரச்சனையே கிடையாது. 40 எம்பிக்களுமே வந்துட்டு திமுகவை சேர்ந்தவங்க தான். பார்லிமெண்ட் போகிற அத்தனை பேருமே வந்துட்டு திமுக காரங்க தான். ஸோ அந்த மாதிரி பிஜேபி கொண்டு வர ஒரு சட்டத்தை வந்துட்டு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கோன்ட்டு நான் வீடியோவோட ஆரம்பத்துலேயே சொன்னேன். ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறோம். ஸோ அந்த 40 ஓட்டுமே வந்துட்டு அவன் அந்த மாதிரி பிஜேபிக்காரன் ஒரு சட்டத்தை, மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான் அப்படின்னா 40 ஓட்டு எதிரான ஓட்டு வந்துடும், பிரச்சனை கிடையாது. இது மாதிரி தான் காங்கிரஸும் தமிழ்நாடும் இன்னும் பிற கட்சிகளும் சேர்ந்து எதிர்ப்பு கொடுக்கறதுக்கு குரல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சாதகமான ஒன்று. பிஜேபி மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு எதிர்குரல் வலுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வெற்றிகரமான தோல்வியை முன்னிறுத்தி நான் சொன்னது. இதுதான் வந்துட்டு பிஜேபிக்கும் ஆபத்தாக இருக்கிறது. நம்ம வந்துட்டு என்ஆர்சி கொண்டு வரணும், கேபு கொண்டு வரணும், விவசாய சட்டத்தை கொண்டு வரணும், மக்களை வந்துட்டு பிரிக்கணும், நாட்டை நாசமாக்கணும்னு அவங்க என்ன தான் திட்டங்கள் கொண்டு வரணும்னு நினச்சாலும் ஆதரவாக குரல் குறைவாக இருக்கும், எதிரான குரல் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு வெற்றிகரமான தோல்வியைத்தான் பிஜேபி இந்த வாட்டி எதிர்கொள்ளப் போகிறது. இந்த தோல்விகரமான வெற்றியைத்தான் காங்கிரஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறது, திமுக கொண்டாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது நம்மளுடைய சேனலுடைய கோர் விஷயமான ஆருத்ரா மேட்ருக்கு வருவோம். எவன் எங்கே ஜெயிச்சாலும் சரி ஆருத்ராவுடைய பணம் திருப்பி வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. சில நேரங்களில் வந்துட்டு நியூஸ் பரபரப்பாக பேசப்படுது, மற்ற நேரத்தில் வந்துட்டு அதை விட்டு போயிடுது. ஸோ உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை முன்னெடுத்து நடத்துறதில்ல. அவனுக்கு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஆருத்ரா வச்சு பேசுகிறானே தவிர ஏழை மக்கள், கஷ்டப்பட்டு ஏமாந்த மக்கள், பணத்தை கொடுத்து பறி கொடுத்த மக்கள், இவங்களுக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உணர்ச்சி எந்த ஒரு அரசியல்வாதிக்கிட்டையும் நான் பார்க்கல இப்போ வரைக்கும். ஸோ நமக்கு பணம் திருப்பி கிடைக்குங்கிறதுக்கு அரசு மனசு வச்சாதான் உண்டு. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை சரி பண்ணணுன்ட்டு முதலமைச்சர் அவர் முடிவு பண்ணாதான் உண்டு. அவர் மனசு வைக்காமல் இது நடக்காது. ஏன்னா இங்கே அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது. காவல்துறையில் ஆணையர் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் நடந்து விட்டது. ஆனால் ஆருத்ராவில் பணம் போட்டு ஏமாந்தவங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஸோ அடுத்து எதனா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தோட நம்ம வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.